ஹாய் ஆல். இப்போ நம்ம என்ன பார்க்கணும்னா டே 5 மேக்கப் கிளாஸ் டே 5ல் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிம்பிள் ஸ்டெப்ஸ், அதாவது மேக்கப் பண்ணக்கூடிய சிம்பிள் ஸ்டெப்ஸு, அப்புறம் பிராண்டோடைய நான் சொல்ல போகிறேன். ஓகேங்களா? கிளென்சர் பிராண்டோட நேம் பார்த்திங்கன்னா சுகர் கேன் ஷோக் 82 டிகிரி இ அப்படிங்கிற ஒரு பிராண்டு அவைலபிளாக இருக்குது கிளென்சர். ஓகேங்களா? இல்லை அப்படின்னா ரிச் ஃபீல்னு சொல்லி மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. அதுவும் சூப்பராக இருக்கும். ரிச் ஃபீல்னு சொல்லி ஒன்று இருக்குது. டோனரும் ரிச் ஃபீல்னு சொல்லி டோனரும் வருது. இது டோனர் பார்த்திங்கன்னா இது எல்லாமே கொஞ்சம் பிராண்டடு எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நான் சொல்கிற இதெல்லாம் சுகர் கேன் அண்டு கோட்டுகாலா டியூ அப்படிங்கிறதெல்லாம் 82 டிகிரி அப்படிங்கிறது எல்லாமே கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும். நீங்கள் ஸ்டார்டிங்கில் இருக்கனால நீங்கள் வந்து ஒரு கொஞ்சம் மீடியமாக நீங்கள் வந்து இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப லோ பட்ஜெட்டில் இன்வெஸ்ட் பண்ணிக்கோங்க. எடுத்தோடனே நம்ம நிறைய இன்வெஸ்ட் பண்ண வேண்டாம். அதுக்காக சொல்கிறேன். இது ரிச் ஃபீல்லையும் கிளென்சர் கிடைக்கிது, டோனர் கிடைக்கிது. மாய்ஸ்சரைசர் பார்த்திங்கன்னா இது குக்கும்பர் குவென்ச்சின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். இதுவுமே ரொம்ப எக்ஸ்பென்சிவ் தான். உங்களுக்கு அஃபோர்டபுள் ப்ரைஸ் எதுன்னு பார்த்தா பான்ஸ் யூஸ் பண்ணலாம். பான்ஸில் நிவ்யா வருது. இந்த மாதிரி ப்ராடக்ட்லாம் நீங்கள் வந்து இப்போது ஒரு ஃப்ரெண்டுக்கோ தெரிஞ்சவங்களுக்கோ நம்ம ரிலேட்டிவில் யாருக்கோ அதுக்கு போட்டு பார்க்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி இன்வெஸ்ட் பண்ணால் போதும். கொஞ்சம் இப்போ ஸ்டார்டிங் லெவலில். ஓகேங்களா? நீங்கள் நல்லா கற்றுக்கிட்டு ஒரு நல்ல ப்ரொஃபஷ்னலாக எல்லாமே லேர்ன் பண்ணிக்கிட்டு ஒரு சர்டிஃபிகேட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கற்றுக் கொடுக்கும்போது தெரிஞ்சுக்குவீங்க. அப்போ நம்ம இன்வெஸ்ட் பண்ணலாம் நிறையா. ஓகேங்களா? இப்போ அடுத்து கன்சீலர் பார்த்திங்கன்னா NC50 + NC45. கன்சீலருங்கிறது நம்ம ஃபேஸில் இருக்கக்கூடிய டார்க்கு, பிம்பிள்ஸு, அங்கங்கே ஒரு மாதிரி தழும்புகள் அந்த மாதிரி இருக்கக்கூடிய இடத்த நம்ம கன்சீல் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணக்கூடியது தான் கன்சீலர்னு சொல்லுவோம். அதை ஷேட் நம்பர் இது. அடுத்து பார்த்திங்கன்னா ஃபவுண்டேஷன் NC43.5. அதாவது இதெல்லாம் நான் ஏன் ஸ்கின் டோனுக்கு நான் போட்டிருக்கேன். ஓகேங்களா? இப்போ உங்களுக்கு என்ன மாதிரி, இப்போ நீங்கள் ஒயிட்டாக இருப்பீங்க, எனக்கு தெரியாது. நீங்கள் ஒயிட்டாக இருப்பீங்க இல்லை டார்க்காக இருப்பீங்க, அதுக்கெல்லாம் அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஏற்கனவே பார்த்துருக்கோம்ல, அந்த கிளாஸில் பார்த்துருக்கோம். அதை நீங்கள் நோட் பண்ணி அந்த மாதிரி ஷேடு கூட நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். உங்களுக்கு லோவாகவே கிடைக்கும். கம்மி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி நீங்கள் அதையும் வாங்கி வச்சுக்கலாம். ஓகேங்களா? அடுத்து ஐஷேடோவுக்கு NC42 போடுறோம். பிரைட்டாக இருக்கணும். வெரி இம்பார்ட்டன்ட். நம்மளோட ஐஷேடோ மேக்கப் நல்லா ஒரு கட் க்ரீஸ் கொடுத்து ஒரு அழகான ஒரு லுக்கை நம்ம கொண்டு வரணும். நம்மளோட ஐஸில் தான் எல்லாமே காட்டணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட பேஸ் ரொம்ப வெரி இம்பார்ட்டன்ட். அதுக்கு எது ரொம்ப முக்கியம் அப்படின்னா ஐஷேடோவோட பேஸ் நல்லா போடணும். அதுக்கு நம்ம ஷேட் நம்பர் என்ன எடுத்திருக்கோம்? NC42 எடுத்திருக்கோம். அடுத்து ஐஷேடோ பேலட்டு அனைசேஸ்டியா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். அனைசேஸ்டியான்னு சொல்லிட்டு சாஃப்ட் கிளாம் கிடையாது, அனாசேஸ்டியாங்கிறது. அது ரொம்ப ஒரு 5000 கிட்ட வரும். நீங்கள் அது பர்ச்சேஸ் பண்ண வேண்டாம். நைக்கா பிராண்ட் வருது, அதில் பார்த்து கூட நீங்கள் கம்மியான இது வாங்கிக்கலாம். மார்ஸ் வாங்கிக்கலாம். மார்ஸ் நல்லாயிருக்கும். நார்ஸ் இல்லை, மார்ஸ் கம்மியாக கிடைக்கும். அதெல்லாம் வந்து ஒரு 210 நல்லா ஆஃபர் போட்டாங்கன்னா 150 180 அந்த ரேஞ்சுக்கே கிடைக்கும் உங்களுக்கு இதெல்லாமே. அடுத்து நியூ லுக் க்ரீஸ் முல்பெரிங்கிற ஒரு பிராண்டு. இதுவுமே ஐஷேடோ பேலட்டுன்னு சொல்லிட்டாலே அதில் எல்லாமே வந்துடும். கட் க்ரீஸ் போடுறது, அதாவது அந்த நம்ம ஷேடோ கொடுக்குறது, கலரிங் கொடுக்குறது எல்லாமே அந்த பேலட்டில் எல்லாமே வந்துடும். நான் சொல்கிறேன்ல, மார்ஸுங்கிற ஒரு பேலட்டில் இருக்குது, இல்லாட்டி நைக்காவில் இருக்குது, அவைலபிளாக இருக்குது. அதை நீங்கள் வாங்கிக்கலாம். அடுத்து ப்ரொஃபஷ்னல் லுக் அப்படின்னா ரஸ்டிக் அப்படிங்கிற ஒரு பிராண்டில் இருக்கக்கூடிய நம்மளோட ஐ மேக்கப்பை நல்லா ப்ரொஃபஷ்னலாக நம்ம காட்டணும் அப்படின்னா ரஸ்டிக் அப்படிங்கிற ஒரு பிராண்டு இருக்குது, அதை வாங்கி வச்சுக்கலாம். அடுத்து பார்த்திங்கன்னா லிப்ஸ்டிக்கு பேருல் கார்ஜ் ஷோ ஸ்டாப்பர் அப்படிங்கிற ஒரு அதோட பிராண்டோட நேம் இது. ஓகேங்களா? அடுத்து ஃபாரெவர் 52 இருக்குது. MLC007 ஃபாரெவர் 52ல் லிப்ஸ்டிக்கோட ஷேடு நேம் இது. நான் ஷேடு போட்டிருக்கேன். உங்களுக்கு நீங்கள் வந்து நான் தான் சொல்கிறேன்ல, ரொம்ப லோவாக இன்வெஸ்ட் பண்ணுங்கள். மார்ஸ் அப்படிங்கிற ஒரு பிராண்டும் நைக்கா அப்படிங்கிற ஒரு பிராண்ட்லையும் வெரி லோ காஸ்ட் இன் 210 சம்திங்
அவைலபிளாக இருக்கும். நீங்கள் 200 அந்த மாதிரி சம்திங்லேயே நீங்கள் வாங்கிக்கலாம். சரிங்களா? ஐலைனர்லாம் நீங்களாம் ஆல்ரெடி யூஸ் பண்ணுவீங்க, அதுவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இது ஆட்டிடியூடுங்கிற ஒரு பிராண்டு, இதையும் நீங்கள் வாங்கி வச்சுக்கலாம். நீங்கள் ப்ரொஃபஷ்னலாக நீங்கள் இறங்குறீங்க அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் வாங்கி வச்சுக்கோங்க. ஓகேங்களா? ஐப்ரோ பார்த்தீங்கன்னா பேக்கோட பேக்கோட ஐப்ரோ பேலட், அதான் பிராண்ட் நேமு. ஓகேங்களா?